1985 தொடங்கப்பட்டிருந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் போட்டியில 22 வெற்றியாளர்கள் முடிசூடியிருக்காங்க. இந்த வெற்றியாளர்கள்ல 9 பேர் WWE வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. 2024 டோர்னமெண்டோட அரையிறுதி நெருங்கி வரனால இந்த கம்பீரமான நிகழ்ச்சியோட அரையிறுதி மற்றும் இறுதி போட்டி சவுதி அரேபியால நடக்க இருக்கு. இருந்தாலும் முடிவு முன்கூட்டியே நல்லாவே தெரியுது. இந்த வீடியோவில் நம்ம இறுதி போட்டிக்கு யார் போவாங்க, யார் WWE அடுத்து கிங் ஆஃப் த ரிங் ஆக போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது. இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். கந்தர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஷேமஸையும் குவார்டர் ஃபைனல்ஸ்ல கோஃபி கிங்ஸ்டன் டிஃபீட் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காரு. கந்தர் தான் கிங் ஆஃப் த ரிங்ல சரியான பிக்கா இருப்பாரு. ஏற்கனவே பெஸ்ட் கிங்கா இருந்த 5 ரெஸ்லரை டாப் 5 கிங் ஆஃப் த ரிங் வீடியோல லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மேலே பின் பண்றேன், போய் செக் பண்ணுங்க. ரெஸ்ல்மேனியால இன்டர்கான்டினல் டைட்டிலை லூஸ் பண்ண கந்தருக்கு மொமெண்டம் கிடைக்கணும்னா அவர் கண்டிப்பா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல வின் பண்ண வைக்கணும். இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்றவங்க கண்டிப்பா வேர்ல்ட் சாம்பியனை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஜே யூசோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபின் பேலரையும் குவார்டர் ஃபைனல்ஸில் இல்ஜா டிராகனோவையும் டிஃபீட் பண்ண ஜே யூசோக்கு தான் மற்றவங்கள விட இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்னு எல்லாத்துக்கும் சேலஞ்ச் பண்ணி தோற்று போயிருக்காரு. ஆண்டர் தி ஜெயின்ட் பேட்டில் ராயில் தவிர அவருக்கு மேஜராக வின் பண்ண எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணால் அவருக்கு ஒரு மேஜர் ஸ்பாட்லைட் கிடைக்கும். ஜே யூசோக்கும் கந்தருக்கும் நடக்கிற செமிஃபைனலில் நான் ஜே யூசோவை வினராக பிக் பண்ணுறேன். ஏன் இவரை பிக் பண்ணுறேன்னு ரீசன் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் புரியும். அடுத்த செமிஃபைனல் ராண்டி ஆர்டன் vs டாமா டோங்கா. ராண்டி ஆர்டனை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஏஜே ஸ்டைல்ஸையும் குவார்டர் ஃபைனல்ஸில் கார்மெலோ ஹேயஸையும் டிஃபீட் பண்ணி செமிஃபைனலில் டாமா டோங்காவை ஃபேஸ் பண்ணிருக்காரு ராண்டி ஆர்டன். இவர் WWE வின் பண்ணாத மேஜரான ஒரே விஷயம்னா அது கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் தான். கிங் ஆர்டன் ஆர் கிங் ராண்டி ஆர் த வைப்பர் கிங் சொல்லும் போதே செம மாசா இருக்குல்ல. ஆனால் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை வின் பண்ணுறவங்களுக்கு தான் அது தேவைப்படும். அந்த க்ரௌனோட யூஸ் அவங்களுக்கு தான் புரியும். ஒரு மேஜர் புஷ் தேவைப்படுறவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஆனால் ராண்டி ஆர்டனுக்கு இது அவசியமே இல்லை. ஆனால் அவரோட ஆப்பனன்ட் டாமா டோங்காக்கு இதனோட அவசியம் நிறைய இருக்குது. டாமா டோங்கா WWEக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மேஜர் வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கிற டாமா டோங்கா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆஞ்சலோ டாக்கின்ஸையும் குவார்டர் ஃபைனல்ஸில் எல்ஏ நைட்டையும் டிஃபீட் பண்ண டாமா டோங்காக்கு இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ரொம்ப அவசியமான ஒன்று. இதை வின் பண்ண அவருக்கு ஒரு மேஜர் ஸ்பாட்லைட் கிடைக்கும். ஏற்கனவே இவர் பிளட் லைனோட ஹெல்ப்பால தான் இந்த டோர்னமெண்ட்டோட மேட்சஸை வின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ராண்டி ஆர்டன் vs டாமா டோங் மேட்ச்சில் என்னோட வின்னர் பிக் டாமா டோங்கா. இவர் வின் பண்ணாதான் ஃபைனல்ஸில் பிளட் லைனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். பிளட் லைன் vs பிளட் லைன் மேட்ச் நடக்க இது ஒரு பேஸ்மெண்ட் அமையும். ஃபைனல்ஸ் ஜே யூசோ vs டாமா டோங்கா. இந்த மேட்சோட எண்டிங்கில் ஜிம்மி யூசோ வந்து தன்னோட பிரதர் ஜே யூசோக்கு ஹெல்ப் பண்ணி ஜே யூசோவை கிங் ஆக்குவார்னு நான் நினைக்கிறேன். திரும்ப யூசோஸ் டாக் டீம் ரீயூனிட் ஆகும். உங்களோட கிங் ஆஃப் த ரிங் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ரெஸ்லிங் வாத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் வாத்தி சைனிங் ஆஃப். The recognized symbol of excellence in sports entertainment.